ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிளாசிக் சமையல். இன்றைக்கி நாம் ஒரு சூப்பரான துவையல் ரெசிபி பார்க்க போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா பிரண்டை துவையல். பிரண்டையை பொறுத்தவரை எலும்பு பிரச்சனை, அதே மாதிரி உடம்பு வெயிட் குறைக்கணும்னு அப்படின்னு நினைக்கிறவங்க இவங்களுக்குலாம் ரொம்ப ஒரு பெஸ்ட்டான ரெசிபி. வாரத்தில் ஒரு நாள் இதை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ரொம்பவே நல்லது. இங்கே நான் எங்கள் வீட்டில் வளர்ந்துருக்க பிரண்டையை கட் பண்ணி செய்ய போகிறேன். இதுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப எலசாக உள்ள பிரண்டையாக எடுத்துக்கணும். ரொம்ப இந்த மாதிரி முத்தின பிரண்டை எடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப நாராக இருக்கும், டேஸ்ட் நல்லா இருக்காது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அரிப்பு அதிகமாக இருக்கும். அதனால் ரொம்ப எலசா உள்ள பிரண்டையாக எடுத்துக்கோங்க. அந்த முத்தலாக இருக்கிறத பொடி செய்கிறதுக்கு இல்லை வத்தல் போடுறதுக்கு சூஸ் பண்ணுவாங்க. நம்ம இங்கே துவையல் அரைக்கிறதுனால ரொம்ப பிஞ்சாக உள்ளதாகவே எடுத்துக்க போகிறோம். இப்போ இந்த பிரண்டையை இந்த மாதிரி கணுக்கிட்ட கட் பண்ணிக்கோங்க. நீங்கள் பிஞ்சா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு மாதிரி லைட் க்ரீன் கலரில் இருக்கும், முத்தல் நல்லா டார்க் க்ரீன் கலரில் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஓரளவு லைட் க்ரீனாக உள்ளதாக சூஸ் பண்ணி கட் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே நான் கிட்டத்தட்ட ஒரு கட்டு அளவுக்கு பிரண்டையை நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போது இதை கொண்டு போய் நம்ம க்ளீன் பண்ணலாம். நிறையா பேர் பிரண்டையை க்ளீன் பண்ணுறது தெரியாததுனால தான் செய்கிறது கிடையாது. அது மட்டும் இல்லாமல் இதை க்ளீன் பண்ணும்போது அரிக்குது, இதை எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு தெரியலை அப்படிங்கிறாங்க. ஸோ இதை எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு நான் சொல்லி காமிக்கிறேன். இப்போ இங்கே பாருங்கள், நான் கம்ப்ளீட்டாக சூஸ் பண்ணது எல்லாமே ரொம்ப சாஃப்டான பிரண்டை தான். இங்கே நான் எடுத்து வச்சுருக்க பிரண்டை துவையல் அரைச்சோம் அப்படின்னா 4 பேர் இங்கே சாப்பிட்லாம். இப்போ இந்த பிரண்டையை நான் க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி கையில் தேங்காய் எண்ணெய் அப்ளை பண்ணிக்கிறேன். அப்போ தான் அதனுடைய சாறு படும்போது நம்ம கையில் அரிப்பு ஏற்படாமல் இருக்கும். எப்படி கருணக்கிழங்கு க்ளீன் பண்ணும்போது நம்ம தேங்காய் எண்ணெய் தடவுவோமோ அதே மாதிரி பிரண்டைக்கும் நீங்கள் தேங்காய் எண்ணெய் தடவிக்கோங்க. நல்லா கைகளோட 2 பக்கமும் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு இதில் உள்ள இலையையும் அந்த கொடி மாதிரி போகிறதுக்காக அது யூஸ் பண்ணக்கூடிய அந்த ஸ்ப்ரிங் மாதிரி உள்ளதையும் ரிமூவ் பண்ணிடலாம். ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கத்தியை வச்சு அந்த கணு கட் பண்ணி விடுங்க. கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி லேசாக வச்சு இப்படி இழுத்தீங்க அப்படின்னாலே அழகாக பட்டையாக அந்த ஓரத்தில் உள்ள நார் வந்துடும். அந்த நாரோட நீங்கள் செய்யக்கூடாது. அந்த நாரை ரிமூவ் பண்ணிட்டு தான் நீங்கள் செய்யணும். எப்படி பீன்ஸுக்கு நம்ம நார் எடுப்போம் பார்த்தீங்களா, அது மாதிரியே தான் இருக்கும். இந்த ஓரங்களில் அந்த 4 ஓரங்களில் உள்ள நார் கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணிடணும். அதை எடுத்துட்டிங்கனாலே உங்கள் பிரண்டையில் அரிப்பு சுத்தமாக இருக்காது, ஈஸியாக துவையல் செஞ்சிடலாம். இன்னொன்று நான் கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி கட் பண்ணிங்கன்னா அந்த 2 எண்டில் உள்ள அந்த நார் வந்துடும். நீங்கள் தோலை எடுக்கணும்னு அவசியம் இல்லை, அந்த 2 எண்டில் உள்ள நார் எடுத்தால் போதும். சிலர் இந்த மாதிரி அனுபவம் இருக்கிறவங்க இந்த கைகள்லேயே இப்படி பிச்சு எடுத்திங்கனாலே ஈஸியாக வந்துடும். கத்தியெல்லாம் தேவையில்லை, ஒடிச்சு அழகாக நீங்கள் எடுத்துடலாம். இந்த மாதிரி ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணி நீங்கள் பிரண்டையை எடுத்து வச்சுக்கோங்க. ஆரம்பத்தில் க்ளீன் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக தெரியும், பட் போக போக பழகிட்டீங்க அப்படின்னா ரொம்ப சுலபமாக இருக்கும். இப்போ எல்லா பிரண்டையிலையும் உள்ள நாரெல்லாம் க்ளீன் பண்ணி இங்கே நான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை லைட்டாக தண்ணியில் ஒரு அலசி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். ரொம்ப அலசிடாதீங்க, லைட்டாக அலசி எடுத்துக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. உங்களுக்கு நல்லெண்ணெய் தேவைப்பட்டால் அது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பை ஆட் பண்ணிக்கிறேன். இந்த உளுத்தம்பருப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. கடலைப்பருப்பு சேர்த்துடாதீங்க, டேஸ்ட் கம்ப்ளீட்டாக மாறிடும். இந்த உளுத்தம்பருப்பு நல்லா செவந்து வந்ததுக்கப்புறமா இதில் 5லேருந்து 6 பல் பூண்டும் 5லேருந்து 6 சின்ன வெங்காயமும் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி இதை நல்லா வதக்கிக்கிறேன். வெங்காயம் பூண்டு இதெல்லாம் ஓரளவு வதங்கட்டும். இதெல்லாம் ஓரளவு வதங்கினதுக்கு அப்புறமா இதில் நாம் ஒரு 4லேருந்து 5 சிவப்பு மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம், காரத்துக்கு ஏற்ற மாதிரி. அதோட கொஞ்சமாக பெருங்காயத்தூள் வாசனைக்காக 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு இதை அப்படியே தனியாக எடுத்து ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிடுங்க. ஃபஸ்ட்டு இதுலேயே நம்ம பிரண்டையை போட்டு வதக்கக்கூடாது, பிரண்டை குக்காக கொஞ்சம் டைமாக இருக்கும். அந்த டயத்தில் இதையும் போட்டிங்க அப்படின்னா இது எல்லாம் கருக ஆரம்பிச்சிடும். அதனால் இதெல்லாம் ரிமூவ் பண்ணி எடுத்துகிட்டு பிரண்டையை ஆட் பண்ணி அதுக்கு தேவையான அளவு உப்பும் ஆட் பண்ணி நல்லா வதக்க ஆரம்பிங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. பிரண்டையை வதக்கும் போது இது நல்லா சுருங்கி கலர் சேஞ்ச் ஆகி வரும், அந்த அளவுக்கு வதக்கணும். இதை வதக்கும் போதே இதில் நம்ம ஊற வச்சுருக்க ஒரு சின்ன துண்டு புளியையும் ஆட் பண்ணிடலாம். அந்த புளி தண்ணியை நம்ம அரைக்கும் போது ஆட் பண்ணிக்கலாம். அந்த ஊற வச்ச புளியை மட்டும் இப்படி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி இதோட நல்லா வதக்கிக்கோங்க. இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேங்காய் சேர்க்க விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த போர்ஷனை ஸ்கிப் பண்ணிடலாம். இப்போது இது எல்லாத்தையும்
நாம் திருப்பி மிக்ஸி ஜாரில் மாற்றி இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா இதில் நம்ம ஊற வச்சு எடுத்த புளி தண்ணியும் ஆட் பண்ணி நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். ரொம்ப தண்ணி சேர்த்துடாதீங்க, இந்த மாதிரி கெட்டியாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நமக்கு துவையல் மானி வேணும் அப்படிங்கிறதுனால இது கொஞ்சம் தண்ணி மாதிரி ஆட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா சட்னி மாதிரி இருக்கும். நீங்கள் தோசை இட்லி இதுக்கெல்லாம் தொட்டுக்கலாம். துவையல் மாதிரி இருந்துச்சு அப்படின்னா சூடான சாதத்துலேயும் நீங்கள் போட்டு சாப்பிட்லாம். இப்போது இதில் எண்ணெய், கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை போட்டு தாளித்த தாளிப்பையும் மேலே கொட்டிடுறேன். கொட்டிட்டு நல்லா கலந்து விட்டுக்கிறேன். வாரத்தில் ஒரு நாள் இந்த பிரண்டை துவையலை உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க. ஸோ கண்டிப்பாக பிரண்டை ஒரு தடவை வாங்கினதுக்கப்புறமா வீட்டில் நட்டு வச்சுருங்க. ரொம்ப சுலபமாக கொடி மாதிரி படர்ந்துடும். ரொம்ப தண்ணியும் அதுக்கு தேவைப்படாது. இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.